இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மெனக்கிடுறாங்க, என்ன டெடிகேஷன். அப்போ இருந்த ஹீரோஸு நாங்களாகட்டும், யார் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரே நேரத்தில் 3 படம் 4 படம் ஷூட்டிங் நடக்கும். இந்த விக்ரம்லாம் எடுத்தீங்கன்னா உடம்பை வருத்திக்கிட்டு 6 மாதம் 8 மாதம் ஒரே படத்துக்கு ஐயோ தனுஷ் படத்துக்காகவே டோட்டல் பிக்சருக்காகவே தேவை. ஹேர் கட் பண்ணுறது என்ன, உடம்பு வெயிட் போடுறது என்ன, இது பண்ணுறது என்ன. முன்ன கமல் சார் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மலையாள படங்கள் பிஸியாக இருக்கும்போது பாரதிராஜ் சார் என்ன கூப்பிட்டு அப்போ இந்த மண் வாசனைக்கு முன்னாடி என்னடா தமிழில் படமே இல்லையான்னு சொல்லி வருத்தம் வந்து அப்போ வந்து விகே ராமசாமி நடிகர் இருக்கார்லாம், கிரேட் ஆக்டர். ஒரு பெரிய குடத்தை என் கையில் கொடுத்தாங்க. அந்த குடத்தில் ஃபுல்லாக காயின்ஸ் போட்டு மேலே சீல் பண்ணிட்டாங்க. அந்த குடத்தை என் கையில் கொடுத்து வச்சா 25 கிலோ இந்த குடம். தர்ம சேவை எவ்வளோ நான் கூட்டத்தில். சரி பரவாயில்ல, அவங்களே தூங்க வச்சுக்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் நேரம் உண்டியெல்லாம் போட்டு சாமி கொண்டு வந்தேன். கதவை திறந்தா கீழே ஒரு பேப்பர் எடுக்குது. எடுத்து பார்த்தா உடனடியாக வரவும் தயாரிப்பாளர் ஏதோ பேர் போட்டு இது மாதிரி மயிலாப்பூர். நாளைக்கு வந்து சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் பாரதிராஜா கூப்பிட்டாரு, பாலுமேந்தா கூப்பிட்டாரு, போனீங்க அப்புறம் நான் கெட்டவன் ஆகிடுவார். இல்லை சார் அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க சார், யாரும் கூப்பிட மாட்டேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இப்போ இருக்க யங் டேலண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ அவங்களுக்கு எதுவுமே சொல்லணும். அவங்க நம்மளுக்கு மேலே பயங்கர பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மெனக்கிடுறாங்க, என்ன டெடிகேஷன். அப்போ இருந்த ஹீரோஸு நாங்களாகட்டும், யார் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரே நேரத்தில் 3 படம் 4 படம் ஷூட்டிங் நடக்கும். ஒரு 10 நாள் இந்த கம்பெனிக்கு, ஒரு 10 நாள் இந்த கம்பெனிக்கு போய். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு படம் எடுத்தா இந்த விக்ரம்லாம் எடுத்தீங்கன்னா உடம்பை வருத்திக்கிட்டு 6 மாதம் 8 மாதம் ஒரே படத்துக்கு ஐயோ தனுஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம அப்படியே சைலண்டாக என்ன இப்படி ஒரு டேலண்ட்டு, என்ன ஒரு சின்சியாரிட்டி. அவன் வந்து அந்த படத்துக்காகவே டோட்டல் பிக்சருக்காகவே தேவை. ஹேர் கட் பண்ணுறது என்ன, உடம்பு வெயிட் போடுறது என்ன, இது பண்ணுறது என்ன. முன்ன கமல் சார் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வர ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க எப்படி சார் இருந்தீங்க? நான் ஹாப்பி கோ லக்கி கை, நான் ஜாலி. உங்களை யாரும் வந்து இவர நைட் பர்சன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க எப்படி மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சன் அந்த மாதிரியா? நான் எப்போ நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குறது, எல்லாம் லேட், எவ்ரிதிங் லேட். அப்போ நீங்க ஒரு நைட் பர்சன். ஐ அம் நைட் பாய். ஓகே நைஸ். அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், மண் வாசனை படம் பார்த்துட்டு நீங்க அழுதிங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சீன் ரொம்ப கம்மியா வந்தது. மண் வாசனை என்னாச்சு, இந்த மலையாள படங்கள் பிஸியாக இருக்கும்போது பாரதிராஜ் சார் என்ன கூப்பிட்டு அப்போ இந்த மண் வாசனைக்கு முன்னாடி என்னடா தமிழில் படமே இல்லையான்னு சொல்லி வருத்தம் வந்து அப்போ வந்து விகே ராமசாமி நடிகர் இருக்கார்லாம், கிரேட் ஆக்டர். விகே ராமசாமி அவரோட மகன் வந்து விகே ரகுநாத்னு என் ஃப்ரெண்டு. ஸோ அவன் சொன்னாண்டே நாங்கள் திருப்பதி போகிறோம் வரையறாங்க. இப்போ பேச்சுலர் திருப்பதி போனால் ஐயோ நான் போனதே இல்லை, கொஞ்சம் திருப்பதி போனதில்லை, நானும் வரேன். ஸோ அவன் விகே ரகுநாத், அவங்க மதரு எல்லாம் சரி இப்போ அம்பாசிடர் காரில் போகிறோம். அது வந்து தர்ம சேவை, நாட் விஐபிலாம் கிடையாது, தர்ம சேவை. ஸோ தர்ம சேவைக்கு போனால் ஒரு பெரிய குடத்தை என் கையில் கொடுத்தாங்க. அந்த குடத்தில் ஃபுல்லாக காயின்ஸ் போட்டு மேலே சீல் பண்ணிட்டாங்க. அந்த குடத்தை என் கையில் கொடுத்து வச்சா 25 கிலோ இந்த குடம். தர்ம சேவை எவ்வளோ நான் கூட்டத்தில். சரி பரவாயில்ல, அவங்களே தூங்க வச்சுக்கன்னு சொல்லி தூக்கிட்டு போய் நேரம் உண்டியெல்லாம் போட்டு சாமி கொண்டு வந்தேன். ரூமுக்கு வரேன், கதவை திறந்தா கீழே ஒரு பேப்பர் எடுக்குது. எடுத்து பார்த்தா உடனடியாக வரவும் தயாரிப்பாளர் ஏதோ பேர் போட்டு இது மாதிரி மயிலாப்பூர் அப்படின்னு போட்டிருக்கு. நேராக பைக் எடுத்துகிட்டு போனேன் பார்த்தா ஒரு மளிகை கடை. மளிகை கடை நம்பர் இருக்க தயாரிப்பாளர் சொல்லி சார் இது மாதிரி சோன்சோ, நான் தாங்க வாங்க அவனுக்கு குரலை வந்து பயங்கரமாக இருந்தது. உள்ளே போனால் வீடு, கடைக்கு பின்னாடி வீடு. நான் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ, வடிவுக்கரசி வனிதா ஸ்ரீ 2 ஹீரோயின். அடுத்த மாதம் ஷூட்டிங், 1 மாதம் எனக்கு வேணும். ஓகே சார், படம் இல்லையா, 1 மாதம் ஓகே, 2 மாதம் வச்சுக்கோங்க சார். இல்லை 1 மாதம் போதும். சரி இந்தாங்க 5000 ரூபா செக்கு, 25000 சம்பளம். என்னன்னா 25000மா? அவ்வளோ வெங்கடாஜலபதி தான் எஃபெக்ட் பண்ணுறாரு பொழுது. வெங்கடாஜலபதியா எவ்வளோ பவர்னு மைண்டு சொல்லுது. அப்பெல்லாம் அதுவே பெரிய விஷயம். 25000 வந்து பெரிய ஒரு வாங்கிட்டு இதை பாருங்க, நாளைக்கு வந்து சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் பாரதிராஜா கூப்பிட்டாரு, பாலுமேந்தா கூப்பிட்டாரு, போனீங்க அப்புறம் நான் கெட்டவன் ஆகிடுவாரு. இல்லை சார் அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க சார், யாரும் கூப்பிட மாட்டேன். வந்தாச்சு. பாலக்காட்டில் ஒரு மலையாள படம் ஷூட்டிங் முடியப்போது, ஃபினிஷிங். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். வந்த ஃபோன் வருது, எடுத்தால்
நான் ஜெயராஜ் பேசுகிறேன் சார், பாரதிராஜா பிரதர். அர்ஜென்டா சார் உங்களை மண் வாசனை படத்துக்காக தேனிக்கு வர சொல்கிறாரு. டக்குன்னு கட்பிட்டு, ஓ தேனியா பாரதி என்னது வந்து இந்த ஆள் இவரோட ரேட் எடுத்து பார்த்தா 1 மாதம் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். ம் சரின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு வந்து மெட்ராஸுக்கு வந்து இறங்கி நேரம் பெற்று போனேன். அதே மளிகை கடைக்கு போனேன் சார். இது மாதிரி ஒரு 4 நாள் மட்டும் எதுக்கு டேரக்டர் பார்த்து நான் சொன்னேன் கரெக்டாக 100 ஆயிடுச்சு சார் நீங்கள் சொன்னது அப்படியே கருணாக்கு சார் உங்களை சொல்லி பார்க்குறாங்க. ஒரே டென்ஷனாகி கற்றுனா உடனே அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுது. கொண்டு போய் நேரம் சிண்டியன் பேங்க்ல இருந்து செக்கை வாங்கி கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு